அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுறிவு வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம 50 முக்கியமான பொதுறிவு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது தேர்வு எண் 18. இந்த 50 முக்கியமான பொதுறிவு வினாக்கள் எந்த பாடத்திட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா அறிவியலிருந்து எடுத்துருக்கிறோம். சரிங்களா? அறிவியல் இருக்கிற முக்கியமான டாப் 50 கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் பேட்சுக்கான கொஸ்டின் பேப்பர் தான். சரிங்களா? 2023 எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதுக்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த கொஸ்டின்லேருந்து இந்த 50 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பான முறையில் ஒரு கொஸ்டின் வந்து மெயின் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மேக்ஸிமம் 3-4 கொஸ்டின் கூட ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருந்தெல்லாம் மெயின் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்தளவுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அப்போ பிசிக்கு படிக்கிற உங்களுக்கும் இது ரிவிஷனுக்கு வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம ரெகுலராக வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவிஷனுக்காக கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? அப்போ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து மிஸ் ஆகாது. பாருங்களேன், பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ரோகார்பன்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா எரிபொருளாக பயன்படுது. ஆல்கஹால் அப்படின்றது கரைப்பானாக பயன்படுது. கீட்டோன் அப்படின்றது கரைநீக்கியாக பயன்படுது. ஈத்தர் அப்படின்றது மயக்கமூட்டி மற்றும் வலி நிவாரணியாக பயன்படுது. சரிங்களா? பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆல்கஹாலை கண்டறியும் சோதனைகளில் ஆரஞ்சு நிறம் அப்படின்றது என்ன நிறமாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஆல்கஹால் கண்டறிய சோதனையில் பயன்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைகுரோமேட் அப்படின்றது தான். பார்த்தீங்கன்னா K2CR2O7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள். அதில் ஆரஞ்சு நிறம் என்ன நிறமாக மாறும்? பச்சை நிறமாக மாறும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா வினைச்செயல் தொகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்கஹாலோடைய வினைச்செயல் தொகுதின்னு சொல்லும்போது OH, ஆல்டிகைடுன்னு சொல்லும்போது CHO, கீட்டோனுடைய வினைச்செயல் தொகுதின்னும் போது CO. சரிங்களா? கார்பாக்சிலிக் அமிலத்துடைய வினைச்செயல் தொகுதின்னு சொல்லும்போது COOH. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் வேதி எரிமலை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமோனியம் டைகுரோமேட் அப்படின்றது தான் நம்ம வேதி எரிமலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனிதர்களில் அனைத்து உயிரி வேதிவினைக்கும் pH மதிப்பு டேஷுக்கு இடையே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7லேருந்து 7.8க்குள்ளாரையே மனிதனுடைய அனைத்து உயிரியல் வேதிவினைக்கும் pH மதிப்பு இருக்கும். இப்போ ரத்தத்தின் pH மதிப்புன்னு சொன்னோம்னு வச்சுக்கலாம் 7.4. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடலில் உமிழ்நீரில் வந்து pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7லேருந்து 7.8க்குள்ளார தான் இருக்கும். சரிங்களா? இது 10th புக்கில் இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், சிட்ரிக் அமிலத்தன்மை கொண்ட பழங்கள் டேஷ் தன்மை கொண்ட மண்ணில் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும். சரிங்களா? இதுவே நடுநிலைத்தன்மை மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வளரும். அமிலத்தன்மை உள்ள மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து வளரும். இந்த பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நெல் வளர்வதற்கு ஏற்ற மண் எந்த தன்மையை கொண்டிருக்கணும்னா அமிலத்தன்மையை கொண்டிருக்கணும். சரிங்களா? ஆனால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமிலங்களின் pH மதிப்பு என்பது அமிலங்களுடைய pH மதிப்புனா 7ஐ விட குறைவாக இருக்கணும். சரிங்களா? 7க்கு சமமாக இருந்துச்சுன்னா அது நடுநிலைத்தன்மை, 7ஐ விட அதிகமாக போச்சுன்னா அது காரத்தன்மை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் pH பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது வந்து தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இந்த pH மதிப்பை கண்டுபிடிச்சவர் உயிரியல் வேதியியல் அறிஞர் SPL சாரான்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவர் தான் இந்த pH அளவீடு அப்படின்றத கண்டுபிடிச்சார். சரிங்களா? இது சரிதான். அவங்க தப்பான தானே கேட்டிருக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். pH அளவுகோல் ஒரு கரைசலில் ஹைட்ரஜன் அயனியின் செறிவை அளக்க உதவுது. கரெக்டு தான். சரிங்களா? pH அளவுன்றது ஹைட்ரஜன் அயனியோட செறிவை அளக்கிறதுக்கு தான் பயன்படுது. அடுத்தது பாருங்கள், ஒரு கரைசலின் pH மதிப்பினை பொது நிறங்காட்டி ஒன்றின் உதவியால் கண்டறிய முடியும். கரெக்டு தான். அப்போ pH மதிப்புன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், 7ன்னு சொல்லும்போது பச்சை நிறத்தில் இருக்கும். அதுக்கு மேலே போனால் ஒரு நிறம், அதுக்கு கீழே வந்தால் ஒரு நிறம் அப்படின்னு சொல்லி ஒரு பொது நிறங்காட்டியை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், pH அளவீடுன்றது 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. சரிங்களா? அப்போ pH அளவீடுன்றது எவ்வளோத்தில் இருக்கும்? 0லேருந்து 14க்குள்ளார இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நீல விட்ரியால்னா என்ன? கால்சியம் சல்பேட் பெண்டா ஹைட்ரேட் தான் நீல விட்ரியால்னு சொல்கிறோம். ஜிப்சம் அப்படின்னு சொன்னோம்னா கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அப்படின்றத சொல்லலாம். ஈரம் உறிஞ்சி கரைபவை அப்படின்னு சொல்லும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு அதை சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ஈரம் உறிஞ்சின்னு சொல்லும்போது கால்சியம் ஆக்சைடு. சரிங்களா? இதை சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்பர் அப்படின்றது தான் நீரற்ற கரைசல். சரிங்களா? மற்றதெல்லாம் பாருங்களேன், நீரில் கரைக்கப்பட்டன்னு இருக்கா. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீரற்ற கரைசல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கரைபொருள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான கூறினை என்னன்னு சொல்லலாம்னா கரைப்பான்னு சொல்லலாம். ஒரு கரைசலில் 2 பொருள் தான் இருக்கும். ஒன்று கரைபொருள், இன்னொன்று கரைப்பான். 2 தானே இருக்கும். அப்போ கரைசலில் ரொம்ப குறைவான அளவு கொண்டது எதுனா கரைபொருள் தான். ரொம்ப அதிகமான கூறினை கொண்டது கரைப்பான். சரிங்களா? கரைப்பானில் தானே கரைபொருளை போட்டு கரைக்கிறோம். அதான் சிம்பிளான கொஸ்டின் தான். அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின்லாம். அடுத்தது பாருங்கள், 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடோட கரைதிறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 36 கிராம் தான். அப்போ 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடோட கரைதிறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் 36 கிராம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பாருங்கள்,
ஆக்சிஜன் ஹீலியம் ஆகியவற்றின் கலவை எந்த வகை கரைசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் ஹீலியம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாயு கரைசல். சரிங்களா, ஆக்சிஜனும் ஒரு வாயு, ஹீலியமும் ஒரு வாயு. சரிங்களா, இது வந்து ஒரு வாயு கரைசல். அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரானை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த வாயுக்கள்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும். இப்போ 2 இல்லைனா 8 இந்த எலக்ட்ரான் அமைப்பை கொண்டிருக்கும், நிலையான தன்மையை பெற்றிருக்கும். சரிங்களா, இதனோட எலக்ட்ரான் ஆட்டத்தினுடைய மதிப்பு வந்து 0 இருக்கும். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எந்த வாயு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரானை பெற்றிருக்குன்னா நியான் தான். சரிங்களா, நியான் தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள் தயாரிக்க பயன்படும் உலோக கலவை எதுனா வெண்கலம். வெண்கலத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலை, அழைப்பு மணி, நாணயம் இதெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கடல் பாலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாம்பன் கடற்பாலம் அப்படின்றது தான். சரிங்களா, பாம்பன் கடற்பாலம் அப்படின்றது தான். அடுத்தது பாருங்கள், இந்தியாவிலே மிக நீளமான கடற்பாலம்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், பத்ராவளி கடற்பாலம் அப்படின்றது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தாமிரத்தின் முக்கியமான தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு தாமிரத்தின் முக்கியமான தாது. சரிங்களா, இதுதான் தாமிரத்தோடைய முக்கியமான தாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தின் முக்கியமான தாதுன்னு கேட்டால் உங்களுக்கு பாக்சைடு. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், அலுமினியத்தின் முக்கிய தாதுவான பாக்சைடு எந்த முறையின் மூலம் பிரித்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேதியியல் முறையின்படி பிரித்தெடுக்கப்படுது. சரிங்களா, அப்போ என்னென்ன தாதுக்களை எந்தெந்த முறையில் நம்ம பிரித்தெடுக்கிறோன்றதை பார்த்துங்க. காந்த முறைப்படி காந்தத்தன்மை கொண்ட தாதுக்களை பிரித்தெடுக்கிறோம். வேதியியல் முறைப்படி நம்ம அலுமினியத்தின் முக்கியமான தாது பாக்சைடு அதெல்லாம் பிரித்தெடுக்கிறோம். சரிங்களா, தூய்மையாக இருக்கிற தாது வந்து வேதியியல் முறைப்படி பிரித்தெடுக்கலாம். புவியீர்ப்பு முறையின்படி ஆக்சைடு தாதுக்களை வந்து பிரித்தெடுக்கலாம். நுரைமிதப்பு முறையின் மூலம் லேசான தாதுக்கள், இப்போ ஜிங்க் பிளான்ட்டு இந்த மாதிரி தாதுக்கள்லாம் நம்ம நுரைமிதப்பு முறையில் பிரித்தெடுக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், தனிம வருஷ அட்டவணையில் மிக சிறிய தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிக சிறிய தொடர் எதுனா முதல் தொடர் தான். சரிங்களா, முதல் தொடர் தான் மிக சிறிய தொடர். மிக நீளமான தொடர் எதுன்னு கேட்டால் 6வது தொடர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1 பவுன் தங்கம்ன்றது எத்தனை கிராம்னு கேட்டிருக்காங்க. 8 கிராம் சேர்ந்தது தான் 1 பவுன் தங்கம். சரிங்களா, இதுவே தங்கத்தின் தூய்மை தன்மையை வந்து நம்ம காரட்டில் அளக்கலாம். அப்போ தூய்மையான தங்கம்னு சொல்லும்போது 24 கேரட் தங்கம். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனற்றுள் ஐசோபாருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசோபார்னு சொல்லும்போது இந்த ஆர்கான் கால்சியம். இதில் பாருங்களேன், மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையன். சரி, நிறையன் சமமாக இருக்குது. சரிங்களா, அணுயன் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபார். சரிங்களா, இதுவே ஐசோடோப்புகள்னு சொல்லும்போது இதுதான். சரிங்களா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோன்னு சொல்லும்போது இது. சரி, அந்த எடுத்துக்காட்டெலாம் நல்லா பார்த்து வச்சுக்கிங்க. அடுத்தது பாருங்கள், காமா கதிரியக்கத்திலிருந்தே நம்மளை பாதுகாக்கிற உரை எது அப்படின்னா காரிய முறைகள். காரிய முறைகள் தான் காமா கதிரியக்கத்திலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காமினி அணுக்கருவுலை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்பாக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, கல்பாக்கத்தில் இருக்கிற அணுக்கருவுலை பேர் காமினி அணுக்கருவுலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கதிரியக்கத்தின் அலகு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஞ்சன், கியூரி, பெக்கரால் இது எல்லாமே கதிரியக்கத்தின் அலகுகள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றில் எது மாற்றமடையும் அப்படின்னா, வேகமும் மாற்றமடையாது, அதிர்வெண்ணும் மாற்றமடையாது, அலைநீளமும் மாற்றமடையாது, எதுவுமே மாற்றமடையாது. அப்போ எதுவும் இல்லை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கருப்பையில் உள்ள கருவின் வளர்ச்சியினை ஆராய அல்ட்ராசோனோகிராஃபி என்ற கருவி பயன்படுது. இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா ஒளி எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. சரிங்களா, அந்த அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்ற அந்த கருவி வந்து ஒளி எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட் என்பது எதனுடைய அலகு அப்படின்னா மின் திறனுடைய அலகு. சரிங்களா, வாட் அப்படின்னா மின் திறனுடைய அலகு. சரிங்களா, கிலோவாட் மணி அப்படின்னாக்கா மின்னாற்றலுடைய அலகு. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிக்ரோம் எவ்வளவு மின்தடையை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1.5 × 10⁻⁻⁶. சரிங்களா, ஓம் மீட்டர். சரிங்களா, மின் தடை எண் அப்படின்னு சொன்னோம்னா ஓம் மீட்டரில் சொல்லலாம். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், போன்ஸ் மார்லின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1.381 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் யூனிவர்ஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர், போன்ஸ் மார்லியோட மதிப்பு. அடுத்தது பாருங்கள், விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரு குவிய லென்ஸை பயன்படுத்தி நம்ம விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை வந்து சரி செய்யலாம். சரிங்களா, கிட்ட பார்வையை சரி செய்கிறதுக்கு குழி ஆடிகளும் குழி லென்ஸுகளும், தூர பார்வையை சரி செய்கிறதுக்கு குவி லென்ஸுகளும் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனித கண்ணின் தெளிவுறும் காட்சியின் மீச்சிறு தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 25 சென்டிமீட்டர் தான். சரிங்களா, அப்போ ஈரில்லா தொலைவு வரைக்கும், அதாவது தெளிவாக நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருள் வரைக்கும் பார்க்கலாம். அப்போ ஈரில்லா தொலைவு வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். இப்போ நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எத்தனையோ ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது, ஆனாலுமே அதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ மிக சிறிய தொலைவுன்னு சொல்லும்போது 25 சென்டிமீட்ரு. சரிங்களா, மிக தொலைவானது வந்து பார்த்தீங்கன்னா ஈரில்லா தொலைவு, எவ்வளோ தூரம்னாலும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், பாகுநிலையின் அலகு என்ன அப்படின்னா பாய்ஸ் தான். சரிங்களா, பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, பாய்ஸ் அப்படின்றது தான் புக் பேக் கொஸ்டின் 8th. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மிக சிறிய ஒளி எதிரொலிப்பு பொருள் எது மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள்னு சொன்னோம்னா வெள்ளி தான் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ கண்ணாடியின் மேல் மெல்லிய படலமாக வெள்ளியை பூசுறது மூலமாக நம்ம கண்ணாடி வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்போ மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எது? வெள்ளி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விளைவு ஆரம்னு போட்டிருக்கு, இது தப்பு. வளைவு ஆரத்தின் பாதி அப்படின்னு சொன்னோம்னா வளைவு ஆரத்தில் பாதி தான் நம்ம குவிய தொலைவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? வளைவு ஆரத்தில் பாதி தான் குவிய தொலைவுன்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பினை உடைய வளைவு ஆடியை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா குழி ஆடின்னு சொல்கிறோம். வெளிப்புறமாக வளைஞ்சிருந்துச்சுன்னா குவி ஆடின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். வானவில் தோன்றுவதற்கான காரணம் என்ன? சரிங்களா? வானவில் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரிய ஒளி, அதாவது வெண்ணிற ஒளி அப்படின்றது அந்த மழை பொழியும் பொழுது அது மேலே பட்டு சிதறல் அடைஞ்சி நமக்கு வந்து வானவில் தெரியுது இல்லையா? அது தோன்றுவதற்கு காரணம் என்னென்னா நிறப்பிரிகை அப்படின்றது தான். வெள்ளை ஒளி நிறை பிரிகை அடைகிறதுனால தான் நமக்கு வந்து வானவில் தோன்றுது. அப்போ வானவில்ல 7 நிறம் இருக்கும், அதில் நடுவில் இருக்கிற நிறம் எதுன்னு கேட்டால் பச்சை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இல்லாமல் 2 கடத்திகளுக்கு இடையே நிகழும் வெப்ப பரிமாற்றம்ன்றதை என்னன்னு சொல்லலாம்னா வெப்ப கடத்தல்னு சொல்லலாம். சரிங்களா? வெப்ப கடத்தல். ஒன்றுடன் ஒன்று தொடர்பில். சரிங்களா? தொடர்பில் 2 கடத்திகளுக்கு இடையே நிகழ்கின்ற வெப்ப பரிமாற்றம் வெப்ப கடத்தல் தான். ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இல்லாமல் கடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சின் மூலமாக தொடர்பு இல்லாமல் கடத்தும். இப்போ சூரியன்லேருந்து நமக்கு பூமிக்கு வெப்பம் வருது அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சின் மூலமாக தான் வெப்பம் வந்து வருது. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின். திடப்பொருள் வாயுவாக மாறுதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பதங்கமாதல் அப்படின்னு சொல்லலாம். பதங்கமாதல் பொருளுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம், நாப்தலின். சரிங்களா? இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மற்ற பொருட்களை விட டேஷ் அதிகமான வெப்ப ஏற்புத்திறனை பெற்றுள்ளது. நீர் வந்து அதிகமான வெப்ப ஏற்புத்திறனை பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 41வது கொஸ்டின். வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஷில் நடைபெறும். திடப்பொருளில் நடைபெறும். சரிங்களா? திடப்பொருளில் தான் வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம்ன்றது நடைபெறும். அடுத்த கொஸ்டின். பின்வரும் நூற்றுள் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவருகிறது அப்படின்னா திடப்பொருள் தான் அதிகமான வெப்ப ஆற்றலை வந்து உட்கவரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதிக அளவு மின்னோட்டம் மின்சாதனங்களின் வழியே பாயும் பொழுது சரிங்களா அவை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எண்ணத்தை வந்து இணைக்கிறோம் கூட அப்படின்னா மின் உருகியை வந்து இழைக்கிறோம். இந்த மின் உருகின்னு சொல்லும்போது வெள்ளிய மற்றும் காரியத்தால் ஆனது. சரிங்களா? குறைந்த உருகுநிலையை கொண்டது. அப்போ அதிகமான மின்னோட்டம் மின்சாதனங்கள் வழியே பாயும் பொழுது இது வந்து துண்டிப்படைஞ்சால் அந்த சாதனத்தை வந்து பாதுகாத்துரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றின் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 331 மீட்டர்/செகண்ட் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். கற்பனையான புவிகாந்த புலம் எந்த வடிவத்தில் இருக்குன்னா சட்டகாந்த வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நூற்றில் தற்காலிக காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்சார மணின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். மங்கள்யான் டேஷுக்கு அனுப்பப்பட்டது. மங்கள்யானை வந்து நம்ம செவ்வாய்க்கு வந்து அனுப்பணும். செவ்வாய் வாகனம்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலவின் தென்துருவ பகுதிகளை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக விண்ணில் செலுத்தப்பட்டது எதுனா சந்திரயான் 2 மற்றும் சந்திரயான் 3. இது ரெண்டுமே வந்து நிலவுடைய தென்துருவ பகுதியை ஆராயறதுக்காக தான் அனுப்பப்பட்டது. சந்திரயான் 2 வந்து தோல்வி அடைஞ்சிரும். சந்திரயான் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிடும். சரிங்களா? பாதரசத்தின் குறியீடுன்றது HG அப்படின்றது தான். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எதுனா கிராஃபைட் அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ நம்ம இன்றைக்கி முக்கியமான 50 கொஸ்டின் பார்த்துருப்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்திருக்கும். தொடர்ச்சியாக நம்ம போடுற கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பார்த்துட்டு போனாலே நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோரிங்கை பண்ண முடியும். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.